தூத்துக்குடியில் வெள்ளத்தால் பெரும் இழப்பை சந்தித்துள்ள வியாபாரிகள் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே ஆராம்பண்ணையில் சுடலைக்குமார் என்பவர் மளிகை கடை நடத்தி வருகிறார். கனமழை வெள்ளத்தால் இவரது கடையிலிருந்து அரிசி, சர்க்கரை மூட்டைகள் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டன. வெள்ளத்தில் தப்பிய எஞ்சிய பொருட்களும் நீரில் நனைந்து நாசமாகியுள்ளன. இதனால் பெரும் இழப்பை சந்தித்துள்ள வியாபாரி சுடலைக்குமார் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். காமராஜ் ஆற்றங்கரை ஓரத்தில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு என் கடையில் தண்ணி எல்லாம் உள்ளே ஏறி குறைஞ்சபட்சம் எனக்கு இருந்த சரக்கு மட்டும் 5 லட்ச ரூபா சரக்கு அவ்வளோ நனைஞ்சி, சீனி, அரிசி, பருப்பு இதெல்லாம் நனைஞ்சி இதாகிடுச்சு. எல்லாமே வேஸ்டேஜ் ஆகிடுச்சு. அவ்வளோ வெளியே எடுத்து இது பண்ணினா ஹோல்சேலாக பண்ணிட்டு ஃபுல்லாகவே நனைஞ்சி லாஸ் ஆகிடுச்சு. எங்கள் கடையோட வெளியே ஃபோட்டோ போட்டிருக்காங்க, வெளியே பாருங்க. அவ்வளோ பொருளுமே நனைஞ்சி சீனி எல்லாமே தண்ணியாக போயிடுச்சு. அரிசி தலைவருமே பஞ்சாயத்துலேருந்து எங்கள் பிரசிடென்ட் வந்திருக்காங்க. மற்றபடி யாரும் இது வரைக்கும் வரல, யாருமே இது வரைக்கும் வந்து பார்க்க வரல. எங்கள் பஞ்சாயத்து பிரசிடென்ட் வந்து பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்காரு. யாரும் வருவாங்கன்னாக்கா இது வரைக்கும் யாரும் வரல. ஆனால் எங்கள் ஏரியா இந்த மாதிரி இருக்குது. காலையில் அடுத்து போய் கடை மக்கள் செவர்லாம் ரொம்ப வீக்காக எங்கள் தண்ணியெல்லாம் இருந்துச்சு. இதேபோன்று ஸ்ரீவைகுண்டம் அருகே பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தயாரித்து வைக்கப்பட்டிருந்த கலர் கோலப்பொடி மூட்டைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. இதனால் கோலப்பொடியை தயாரித்த பெண்களுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளது. 20 பேரை வச்சு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தோம். 10 லட்ச ரூபா சரக்கு போட்டு வச்சுருந்தோம். இந்த 20 நாளில் நாங்கள் எல்லாத்தையும் டெலிவரி பண்ணிடுவோம். 6 லட்ச ரூபாய்க்கு குஜராத்லேருந்து லோடு எடுத்து தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். திடீர்னு வெள்ளம் வந்து ஒன்றும் இல்லாமல் அரிச்சிக்கிட்டு போயிட்டு ஒன்றுமே கிடையாது. நாங்கள் தப்பிக்க தான், நாங்கள் எல்லாத்தையும் எங்களை தூக்கிட்டு தான் போயிட்டாங்க தவிர நாங்கள் இதை எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாமல் போயிட்டு. கொலைப்படியே தூக்க வேண்டிய பொருளும் இல்லை, பூரா வெயிட்டான பொருள், வைக்கிறதுக்கும் இடம் கிடையாது. வீடு எல்லாமே தண்ணியில் போயிட்டு எதுவுமே கிடையாது. பக்கத்தில் ஆறு பக்கத்தில் உடஞ்சிட்டு போயிட்டா ஒன்றுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லாமல் மிஷின் எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் அரிச்சிக்கிட்டு போயிட்டு நாங்கள் தான் இருக்கோம். வேறு எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் எதுவும் செஞ்சால் தான் கோலப்படி நடத்த முடியும்.